ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அர்ஸ்வே கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஒரு 3-4 பொருளை வச்சு ஈஸியாக வீட்லேயே ஒரு ஹோம்மேட் சாக்லேட் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டு நம்ம வெளியில் வாங்குகிற சாக்லேட் மாதிரியே அப்படியே இருக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாம் தான் செஞ்சோமான்னு ஆச்சரியப்படுவோம். அந்தளவு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க, இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பாக்கெட் அளவு மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது. இப்போ இதை வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தூள் பண்ணிக்க போகிறோம். தூள் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையும் 1-2 அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பிஸ்கெட் எல்லாத்தையும் ஃபுட் ப்ராசஸரில் 1-2 உடச்சி போட்ட பிறகு இது எல்லாத்தையும் நல்லா தூள் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பிஸ்கெட் தூள் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு நல்லா பொடியாகிற அளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் தூள் ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ண பிறகு இந்த பிஸ்கெட் தூளையும் கொக்கோ பவுடரையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் இந்த சாக்லேட்டோட ஸ்வீட்னஸ்க்காக நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 கிராம் மாதிரி இருக்கிற கண்டென்ஸ் மில்க் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் 2 பாக்கெட் பிஸ்கெட்டுக்கு. பிஸ்கெட்டில் ஆல்ரெடி கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் 200 கிராம் மாதிரி நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்லேயும் டிப் பண்ணுவோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவு நல்லா கொலன்னு பதத்துக்கு இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் கொண்டு வர போகிறோம். நம்ம சாக்லேட்டை ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்கு நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம், கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கையில் கீ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த சாக்லேட் மிக்சிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு கையால் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஓரளவு உருண்டை ஷேப் வந்ததுக்கப்புறம் 2 கையும் யூஸ் பண்ணி உள்ளங்கையில் வச்சு ஒரு வாட்டி அழுத்தி தேய்ச்சி எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளும் ஈஸியாகவே உருட்டி எடுத்துலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த சாக்லேட்டை ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணிடலாம், அந்த அளவு செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரவுண்ட் ஷேப்லேயே உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சாக்லேட் பால்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாக்லேட்டை டிப் பண்ணாமல் இப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதோட டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சாக்லேட்டில் இந்த பால்ஸை டிப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் மாதிரி ட்ரை ஆக்கிட்டு இதை நான் சாக்லேட்டில் டிப் பண்ணிக்க போகிறேன். சாக்லேட்டில் டிப் பண்ணுறதுக்கு நாம் முதல்ல சாக்லேட்டை மெல்ட் ஆக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதியார அளவு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி அந்த பாத்திரத்தை இந்த தண்ணிக்கு மேலே வச்சு ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி இல்லாட்டி ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த அளவு நல்லா சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். தண்ணி மட்டும் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமாகவே சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த பால்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம்.
சாக்லேட் பால்ஸை சாக்லேட்டில் இந்த அளவு 4 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவு டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அகலமான பிளேட் அப்படி இல்லாட்டி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். சாக்லேட் இப்போ நல்லா மெல்ட் ஆகி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக எடாக வந்துடும். இப்போ நம்ம எல்லா சாக்லேட் பால்ஸையும் நல்லா சாக்லேட்டை போட்டு டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ட்ரை ஆக்கிக்க போகிறோம். இந்த சாக்லேட்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சாக்லேட்ஸை தனித்தனியாக எடுக்க போகிறோம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், பார்க்கறதுக்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரியே எல்லா சாக்லேட்ஸையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பட்டர் பேப்பர்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. பட்டர் பேப்பருக்கு அடியில் பார்த்திங்கன்னா கையை ஒரு வாட்டி விட்டு நெம்பி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப ஏடியடாக அழகாக வந்துடும். ரொம்ப ஈஸி இது எடுக்கிறதும் கூட. இதே மாதிரி எல்லா சாக்லேட்ஸையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கப் கேக் கவரில் வச்சுருக்கேன். பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு பிஸ்தாவை இதுக்கு மேலே வச்சு கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இவ்வளோ அழகான சாக்லேட்டை நம்ம வீட்லேயே கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியும். இது வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி இது உள்பக்கம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கட் பண்ணி காட்டுறேன். நாம் கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குல்ல. இது உள்ளே நல்லா க்ரின்ச்சியாகவும் வெளியே சாக்லேட் கோட்டிங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில் வாங்குகிற மாதிரியே யாருமே இதை நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவு நல்ல பர்ஃபெக்டாக அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ஈஸியான சாக்லேட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்க செம ஹாப்பியாக ஆகிடுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த சாக்லேட் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.